ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கை கால் வலி, நரம்பு வலியை சரி பண்ணக்கூடிய ஒரு வைத்தியத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேர் வக்கண இலை அல்லது வக்கணத்து இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு 10லேருந்து 15 இலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த இலையை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த இலையை இட்லி அவிக்கிற பாத்திரத்தில் நம்ம இட்லி வேக வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவியிலேயே வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுறலாம். இதனோட சூடு கொஞ்சம் குறையட்டும். சூடு குறைஞ்சதும் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கும் பொழுது இந்த இலையை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் பசும்பால் எடுத்து வச்சுருக்கேன். இது காய்ச்சாத பசும்பால். நம்ம பசும்பால் அல்லது ஆட்டுப்பால் இந்த ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக காய்ச்சாமல் தான் இருக்கணும். இப்போது இந்த வக்கணத்து இலையை எடுத்து இந்த பாலில் நல்லா நனைச்சி நமக்கு கையிலையோ கால்லையோ எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்படியே இந்த இலையை நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இந்த இலையை வலி இருக்கிற இடத்துல வச்சதுக்கப்புறமா அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நம்ம ஒரு துணி எடுத்து அப்படியே கவர் பண்ணிக்கலாம். நான் இப்போ கட்டுற மாதிரியே நீங்களும் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு இதை அப்படியே விட்டுறலாம். இதை நம்ம நைட் டைமில் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட்டிட்டு இதை நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. காலையில் இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்படியே ஒரு மண்டலத்துக்கு இந்த வக்கணத்து இலையை இந்த மாதிரி நம்ம கை கால் வலி இருக்கிற இடத்துலையோ அல்லது நரம்பு சம்மந்தப்பட்ட வலி இருக்கிற இடத்துலையோ வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது க்யூர் ஆகிடும். இப்போ இந்த வக்கணத்து இலை கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது இந்த வக்கணத்து இலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வலி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாய்குட்டி பிரபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.